எந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 30/12/2023 மார்கழி மாதம் 14ஆம் நாள் சனிக்கிழமை. மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த சிக்கல்கள் குறைப்பதற்கு உண்டான உங்களுடைய முயற்சி வெற்றி ஏற்படுத்தி தரும். வாக்குவாதம் வேண்டாம், சிறிது நிதானத்துடன் முடிவெடுங்க. எல்லாவற்றையும் எல்லாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது நன்மை தரும். எல்லாவற்றிலும் பொறுமையாக சமாளித்து கொள்ளக்கூடிய உங்களுடைய முயற்சி வெற்றி திருவினையாக்கும். தொழில் நிமித்தமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் அனுகூலத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். சூரியனின் ஆதிக்கம் தேவையில்லாத குழப்பத்தை தரும். உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் சிறிது கவனம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் ஆக்கப்பூர்வமான பணிகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. எடுத்த காரியத்தில் எல்லாம் கோபதாபம் வேண்டாம். திடீர் அதிர்ஷ்டங்கள் படிப்படியாக நல்ல முன்னேற்றம் காணப்படும். பொறுமை காத்துக்கொள்ளும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். தைரியமாக முன்னோக்கி செல்லலாம். உத்தியோகத்தில் ஏற்றம் ஏற்படும். தொழில் நிமித்தமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் பெரிய அளவு சந்தோஷத்தை தரும். துணை அல்லது துணைவியாருடன் மட்டும் வாக்குவாதம் வேண்டாம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடைய நீண்ட நாள் கனவுகளை நிறைவேற்றுவது கண்கூடாக பார்க்கலாம். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்வது படிப்படியாக நல்ல முன்னேற்றம் தரும். தொழிலில் இருந்த சிக்கல் தீர்வது அனுகூலத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். எடுத்த காரிய ஜெயம், அனுகூலம் காணப்படும். திடீர் அதிர்ஷ்டம் யோகத்தை பெற்றுத்தரும். உத்தியோக நிமித்தமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாம் அனுகூலத்தை தரும். லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரும். தொழிலில் இருந்த சிக்கல் தீர்வது மனதில் இருந்த பாரத்தை குறைக்கும். உத்தியோகத்தில் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம். அதேபோல் வண்டி வாகனத்தில் புதிதாக வாங்க வேண்டும் என்று நினைப்பது உடனடியாக செய்து கொள்வது நன்மை தரும். பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று தள்ளி போடுவது தேவையற்று. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். திடீர் அதிர்ஷ்டம் ஏற்றத்தை தரும். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். படிப்படியாக நல்ல முன்னேற்றம் காணப்படக்கூடிய அற்புதமான காலகட்டம். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். ஏற்றத்தின் அளவு பன்மடங்காக உயரும். தொழிலில் இருந்த சிக்கல் தீர்வது மனதில் இருந்த பாரத்தை குறைக்கும். உத்தியோகத்தில் சம்பந்தப்பட்ட மேலதிகாரிகளுடன் மனமிட்டு பேசுவது அனுகூலத்தை தரும். லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரும். புதிய முதலீடுகள் வரவேற்கத்தக்க முதலீடுகள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். விரயங்கள் அதிகமாக இருப்பதனால் விலை உயர்ந்த பொருள்களை கையாளக்கூடிய கன்னியா ராசிக்காரர்கள் சிறிது கவனம். தனிப்பட்ட முறையில் இருந்த சிக்கல் தீர்வது ஏற்றத்தை தரும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இழுபறியான நிலைமைகளை மாற்றிக்கொள்வது நன்மை தரும். யோகமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய காலகட்டத்திற்கு அனுகூலமான அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்து கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். லாபம், சந்தோஷம், அனுகூலம் காணப்படும். அசையாமசைய பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை பெற்றுத்தரும். உத்தியோக நிமித்தமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாம் பலரால் பாராட்டப்படும். புதிய முயற்சிகள் வெற்றி திருவினையாக்கும். ஏற்றத்தின் அளவு பன்மடங்காக உயரும். தொழில் நிமித்தமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் அனுகூலத்தை தரும். லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அமைப்பு பெரிய அளவுக்கு சந்தோஷத்தை தரும். இடமாற்றத்திற்கு உண்டான அமைப்பு பெரிய அளவு ஏற்றத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். தொழில் நிமித்தமாக டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவு அனுகூலத்தை தரும். தொழிலில் இருந்த ஒரு சோர்வு நீங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். தொழிலில் ப்ரமோஷன் அமைப்பு கை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் விருச்சகத்துக்கு இன்றைக்கு நல்லது நடக்கும். கண்டிப்பாக தனிப்பட்ட முறையில் இருந்த சிக்கல் தீர்வது அனுகூலமான அமைப்பு. ஏற்றத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அமைப்பு.
புதிய விஷயங்கள் அனுகூலத்தை தரும். வார்த்தைகளில் மட்டும் சூரிய ஆதிக்கம் இருப்பதனால் கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். பெற்றோர்கள் உறவினர்களிடம் வாக்குவாதம் வேண்டாம். உத்தியோக நிமித்தமாக எடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் லாபமான அமைப்பை தரும். லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அமைப்பு. திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்றத்தை தரும். செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டத்திற்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொள்வது நன்மை. தான் உண்டு தன் வேலை ஒன்று என்று சுருங்கிக் கொள்வது அனுகூலம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம். வார்த்தைகளில்தான் சந்திராஷ்டம் குழப்பத்தை தரும். எனவே வாக்குவாதம் வேண்டாம். நிதானத்துடன் பேசுவது நன்மை தரும். குடும்பமாகட்டும் வெளிவட்டாரமாகட்டும் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கண்டிப்பாக ஒரு சிக்கல் காணப்படுகிறது. அவசரப்படாதீர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். துணை அல்லது துணைவியாருடைய தேகாரைக்கும் அவருடன் வாக்குவாதம் பெரிய சிக்கலை தரும். எடுத்த காரியத்திலெல்லாம் வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது நன்மை தரும். உத்தியோக நிமித்தமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் பெரிய அளவுக்கு கஷ்டங்களை தரும். படிப்படியாக நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். திடீர் அதிர்ஷ்டங்கள் மிகப்பெரிய ஏற்றத்தையும் அனுகூலத்தை தரும். லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தி தரும். திடீர் அதிர்ஷ்டம் யோகமான சூழ்நிலையை பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். மீன ராசிக்காரர்களுக்கு எதிரிகளிடம் இருந்த பாதிப்புகள் படிப்படியாக குறையும். திடீர் அதிர்ஷ்டம் உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல முன்னேற்றங்கள் காணப்படும். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்கள் தீர்வது மனதில் இருந்த சங்கடங்களை குறைக்கும். உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் வரவேற்கத்தக்க பயணங்களாக காணப்படுகிறது. மேலதிகாரிகள் விஷயத்தில் இருந்த மனக்கசப்பு தீரும். உத்தியோகம், தொழில், வியாபாரம், பணம் கொடுக்கல் விஷயம் அனுகூலத்தை பெற்றுத்தரும். பெரிய அளவுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தி தரும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.